இந்த கொஸ்டினை இப்போ நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 173. ஸோ வந்து ஒரு செகண்ட் கூட ஆகாது. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 172 ஈவன் நம்பர், முதல் 122 இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 172 ஈவன் நம்பர்னா என்னது, இப்போ ஈவன் நம்பர் அப்படின்னா இரட்டைப்படை எண் 2, 4, 6. இதே மாதிரி நம்ம வந்து இப்போ இது ஒரு நம்பர், இது 2ஆம் நம்பர், இது 3ஆம் நம்பர், அடுத்து 4ஆம் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 8. இதே மாதிரி நம்ம வந்து 172ஆம் நம்பர் வரைக்கும் நம்ம வந்து எழுதணும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபார்முலா போட்டு பண்ணாலுமே கொஞ்சம் டைம் வந்து ஆகும். இது நம்ம வந்து எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு வந்து ஈவன் நம்பர் வச்சு கேட்காங்க அப்படின்னாலே என்ன 172 இருக்கா, இதோட ஒரு 1 வந்து கூட்டிக்கோங்க. அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் 173. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதே கொஸ்டினில் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 400 ஈவன் நம்பர், இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 400 + 1 401, இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இப்போ ஒரு சின்னதை எடுத்துக்கிடுவோம். இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 ஈவன் நம்பர். ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 ஈவன் நம்பர், மொதல் 3 ஈவன் நம்பர் என்னது, 2, 4, 6. இதான் வந்து மொதல் 3 ஈவன் நம்பர். இப்போ இதோட ஆவரேஜ்னால் என்னது, நம்ம இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்படி தானே, 3ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 12, 2 + 4 + 6 12, டிவைட் பை மொத்தம் 3 நம்பர். ஸோ நம்ம வந்து 3ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம், அடித்தோம் அப்படின்னா 4. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் என்னது, இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 ஈவன் நம்பர், மொதல் 3 ஈவன் நம்பர். அப்போ நம்ம 3ஓட 1 வந்து கூட்டணும். அப்போ ஈவன் நம்பருக்கு ஆவரேஜ் கேட்டாங்க அப்படின்னாலே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதோட 1 வந்து கூட்டுங்க. இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 1000 ஈவன் நம்பர். ஸோ மொதல் 1000 ஈவன் நம்பர்னால் எது, 2, 4, 6. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொத்தம் 1000 நம்பர் போடணும். அப்போ கடைசி நம்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2000 வந்து வரும். அப்படி தானே. ஓகே, இப்போ இதோட ஆவரேஜ் என்ன, நமக்கு வந்து ஆவரேஜாக ஃபஸ்ட்டு 1000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1000 கூட 1 சேர்த்தோம் அப்படின்னா 1001. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சா. அப்போ வந்து இனிமேல் இந்த கொஸ்டின் நமக்கு ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்ஆர்பியில் ரயில்வேல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ வந்து உங்களுக்கு இதே கான்செப்ட்லாம் வந்து மற்ற ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இதில் வந்து ஆன்சர் இருக்குது பாருங்கள், 173. ஸோ வந்து இது ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ ஆவரேஜில் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாமா. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 88 நேச்சுரல் நம்பர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த ஷார்ட்கட்டு ஈவன் நம்பருக்கு, இரட்டைப்படை எண்களுக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 88 நேச்சுரல் நம்பர். ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா வரிசை எல்லாமே வந்துடும், 1, 2, 3, 4 இது மாதிரி வந்து 88 வரைக்கும் வரிசையாக. ஸோ நம்ம வந்து அது வந்து ஈவன் நம்பர் அப்படிங்கிறனால தான் 2, 4 அப்படின்னா இது வந்து நேச்சுரல் நம்பர், அப்போ வரிசை எல்லா நம்பரும். இப்போ வந்து ஆவரேஜாக ஃபஸ்ட்டு 88 நம்பரோட ஆவரேஜ் வந்து கேட்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிள், இந்த 88ல் பாதி என்ன, 44. இதை வந்து போட்டுக்கோங்க, போட்டுட்டு இதோட ஒரு 0.5 கூட்டிக்கோங்க. இதான் வந்து ஆன்சர். அவ்வளோ சிம்பிள். இப்போ இதே கொஸ்டினை ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 100ன்னு கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பர். அப்போ இதில் பாதி எத்தனை, 50, கூட ஒரு 0.5 சேர்த்துக்கணும். அப்போ 50.5. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 99 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 99 நேச்சுரல் நம்பர், இதோட ஆவரேஜ் வந்து கேட்காங்க. இப்போ 99ல் பாதி எத்தனை, 49.5. ஸோ நம்ம வந்து இங்கே இப்போ பாதியாக்கும்போது 0.5 வருது. நம்ம எப்போதுமே கூட ஒரு 0.5 எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு 50 வந்து ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதே த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 66ன்னு கேட்காங்க. ஃபஸ்ட்டு 66 நேச்சுரல் நம்பர், அப்போ 33, பாதி 33, அதோட ஒரு 0.5 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து அடிக்கடி ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், நீங்கள் ஈஸியாக பார்த்தும் ஆன்சர் பண்ணிடலாமா. அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாடல் கொஸ்டினும் எப்போதும் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஆவரேஜ் ஆஃப் 16 இன்னிங்ஸ் ஆஃப் அ பேட்ஸ்மேன் இஸ் 36 ரன். In the 17th inning, he scored 70 run. What will be the new average?
அதாவது ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தோம் அப்படின்னா 16 மேட்ச்சில் வந்து விளாண்டு அவரோட ஆவரேஜ் சராசரி பார்த்தோம் அப்படின்னா 36. அதான் இப்போ முதல் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா 50 அடிச்சிருக்கலாம், ரெண்டாம் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 ரன் தான் அடிச்சிருக்கலாம், மூணாம் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 66 ரன் அடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி 16 மேட்ச்லேயும் வேற ரன் வந்து அடிச்சிருப்பார். அந்த 16ஐயும் கூட்டி அந்த 16 ரன்னையும் கூட்டி மொத்த மேட்ச் 16 அதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் கிடைக்கும். அப்படி தானே? அந்த ஆவரேஜாக 36 அப்படின்ட்டாங்க. இப்போ புதுசாக அடுத்து 17வது மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் 70 ரன் வந்து அடிக்காராம். இப்போ வந்து ஆவரேஜ் மாறும். அப்படி தானே? அந்த ஆவரேஜ் நியூ ஆவரேஜ் என்ன? இதான் வந்து கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ புதுசாக கடைசியாக வந்து ஒரு மேட்ச்சில் ரன் அடிச்சிருக்காரா 70 ரன்னு, அதை வந்து போடுங்க 70. அடுத்து மைனஸ் அவரோட ஆவரேஜ் என்னது? ஸோ ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னால் ஸோ 16 மேட்ச் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 36. அப்போ 36 டிவைடட் பை கீழே எப்போ என்ன போடணும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டோட்டலாக எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்காரு. இப்போ புதுசாக விளாண்ட மேட்சையும் சேர்த்து டோட்டலாக 17 மேட்ச் வந்து விளாண்டுருக்காரு. அப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா 17 வந்து போடணும். ஸோ 70 மைனஸ் 36 அப்போ 34 டிவைடட் பை 17 அடித்தோம் அப்படின்னா 2 வரும். இந்த 2 என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 36ஓட அவரோட ஆவரேஜோட ஸோ அந்த பழைய ஆவரேஜோட கூட்டிடணும். அப்போ 36 + 2 38. ஸோ அப்போ 38 தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட நியூ ஆவரேஜ். 17 மேட்சுக்கான ஆவரேஜ் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து 38. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து இதையே வச்சு நம்ம வந்து இன்னொரு கொஸ்டின் நீங்களே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிது? மொத்தம் வந்து அந்த 17 இன்னிங்ஸுக்கும் சேர்த்து நம்ம வந்து புது ஆவரேஜாக 38 நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ புது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து 17 இன்னிங்ஸு ஸோ 17 இன்னிங்ஸோட அவரோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 38 ரன்னு. இப்போ அடுத்து வந்து அவர் 18வது மேட்ச் வந்து விளையாடுதார். இந்த 18வது மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 128 ரன் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ வந்து அப்போது இவரோட புது ஆவரேஜ் என்ன? இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டின். ஸோ வந்து நீங்களாக பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? அவர் வந்து 18வது மேட்ச்சில் புதுசாக அடித்த ஸ்கோர் தான் பார்த்தோம் அப்படின்னா 128. அப்போ 128 நம்ம வந்து இங்கே போட்டுடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து மைனஸ். ஸோ வந்து மைனஸ் போட்டுட்டு அவரோட பழைய ஆவரேஜ் என்ன? 38. அப்போ அந்த 38 இங்கே வந்து போட்டுடலாம். டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ மேட்ச் விளாண்டுருக்காரு? இப்போ புதுசாக 18 மேட்ச் 18வது மேட்ச் விளாண்டுருக்காரு. அப்போ 18 மேட்ச் விளாண்டுருக்காரு பை 18. ஸோ 128 மைனஸ் 38 பண்ணோம் அப்படின்னா 90 டிவைடட் பை 18. ஸோ அடித்தோம் அப்படின்னா வந்து 5 வரும். அப்படி தானே? இந்த 5 கொண்டு போய் அவரோட பழைய ஆவரேஜ் 38 இதோடு நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ 38 + 5 பண்ணிங்க அப்படின்னா 43. ஸோ 18 மேட்ச்சுக்கு ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 43. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இனிமேல் இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து இதே மாதிரி எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 50 பையங்க இருக்காங்க. அந்த 50 பையங்களோட சராசரி வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 36 கிலோ. இப்போ வந்து அந்த கிளாஸுக்கு புதுசாக ஒரு பையன் வந்து ஜாயின் ஆகியிருக்கான். அப்படி ஜாயின் ஆன பையனோட வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 67 கிலோ. இப்போ வந்து ஆவரேஜ் என்ன ஆகும்? கான்செப்ட் இதே தான். ஸோ அப்படி வந்து அங்கே வந்து என்ன பண்ணுவீங்க? புதுசாக சேர்ந்த பையனோட வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 67 கிலோ, பழைய ஆவரேஜ் 36. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ அந்த புதுசாக சேர்ந்த பையனோட எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம அதை கீழே வந்து போடுவோம் டோட்டல். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவை பழைய ஆவரேஜ் ஆல்ரெடி அந்த கிளாஸோட ஆவரேஜ் வெயிட் என்ன இதோடு நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடச்சிரும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே இதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதே கான்செப்டை இன்னும் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 பையன் வந்து படிப்பான். அவனோட வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆவரேஜ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து வழக்கமாக புதுசாக ஒருத்தன் வந்து ஆட் ஆகும் அப்படின்னும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளாஸில் படித்த 10 பையங்கள்லேருந்து ஒரு பையன் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசி வாங்கிட்டு போயிடுவான். அவனோட வெயிட் என்ன அப்படிங்கிற வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அவன் போனதுக்கப்புறம் புதுசாக என்ன ஆவரேஜ் இருக்கும்? ஸோ அந்த 10 பையங்களில் வந்து ஒரு பையன் போயிட்டான், மிச்சம் 9 பையங்க இருப்பாங்க. அந்த 9 பையங்களோட ஆவரேஜ் நியூ ஆவரேஜ் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இதுவும் அதே சேம் மெத்தட் தான் எல்லாமே பண்ணுவீங்க. கடைசியில் நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அந்த ஆன்சரை நம்ம வந்து அந்த பழைய ஆவரேஜை வந்து மைனஸ் பண்ணணும். அவ்வளோ சிம்பிள். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா 2 வந்துச்சு.
ஸோ நம்ம அந்த 2 பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட ஆட் பண்ணோம். ஏன் அப்படின்னா வந்து புதுசாக வந்து ஒன்று வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணோம். இப்போ அந்த கிளாஸை விட்டு ஒரு பையன் வந்து போயிட்டான். ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான் சிம்பிள். மற்றபடி எல்லா கான்செப்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஒரே கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்ட்லாம் இப்போ நீங்கள் பார்த்தோன்னே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளோட ஆப்பில் ரயில்வே எஸ்எஸ்சிக்கான போஸ்டிங் பாஸ் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு அந்த பேசிக் கான்செப்ட்லேருந்தே வரிசையாக சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணி பேசிக் ஷார்ட்கட்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ்க்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதில் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அதுவே வந்து போதும். சப்போஸ் அந்த கோர்ஸில் இல்லாதவங்க இந்த வீடியோ இப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.